யாரும் சுகமாக இருப்பதில்லை. சுகமாக யாரும் இருக்க முடியாது. பிறந்த குழந்தையிலிருந்து முதுமையாகி இறக்கும் வரை சுகம் கிடையாது யாருக்கும். அந்த வகையில இதை பத்தி யோசிக்காதீங்க. சுகமா இருக்கணும்னா நான் சொன்னது கடைப்பிடிங்க. கடந்த காலத்தை பத்தி யோசிக்கக்கூடாது, எதிர்காலத்தை பத்தி யோசிக்கக்கூடாது, நம்ம பையனுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண போறோம் யோசிக்கக்கூடாது, நமக்கு என்ன ஆகுமோ யோசிக்கக்கூடாது. என்ன வேணும் நடக்கட்டும், என்ன வேணும் நடக்கட்டும். இந்த உலகத்துல நம்மளுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு நடக்கட்டும். அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. மரணம் வந்தாலும் பரவாயில்ல, ஹாப்பி. அந்த மாதிரி தாட்ல வர முடியுமா? வந்தீங்கன்னா நீங்க சுகமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சுகமா இருங்க, ஹாப்பியா இருங்க, முயற்சி பண்ணுங்க. சுகமா இருக்க முயற்சி பண்ணுங்க. நிறைய எக்ஸசைஸ் சொல்லியிருக்கோம்ல, அந்த முயற்சி பண்ணுங்க. நான் சுகமா இருக்கணும்னா சிரிச்சிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம், சுகமா கேட்டா இல்ல. ஏதாவது விஷயம் ஓடிட்டு இருக்கும். ஏதாவது மனசுல 1000 விஷயங்கள் இருக்கு. ஒரு மனிதனுக்குள்ளேயும் பலாயிரம் ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையல் என்னன்னா ரொம்ப பலவீனமான புதையல். புதையல்ன்றது வலி. பல வலிகளை வச்சுக்கிட்டு தான் இந்த உலகத்தை சுத்தி திரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள் தவிர யாரும் சுகமாக இல்லை. தன்னுடைய காதலி அவளுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க முடியலையே, அவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், அந்த கிஃப்ட் அவருக்கு பிடிக்கணும், எக்ஸ்பென்சிவான ஒரு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு காதலன் ஒரு காதலிக்கு வாங்கி கொடுக்க யோசிப்பான். பட் ஆனால் அவனுடைய பொருளாதாரம் இருக்காது. அந்த வலியோட அந்த வெளியே காட்டிக்காம சிரிச்ச முகத்தோட அந்த காதலி கொடுத்து போயிட்டு இருப்பான். அப்படி ஒரு வழிகள் இருக்குது. நண்பர்களுக்கு ஒரு ஒரு கூட்டத்தில் இருக்குன்னா எல்லாரும் ஒரு ஒரு நண்பருக்கு ஒரு பர்த்டே வந்துச்சு வச்சுக்கல, அந்த ஃப்ரெண்டுக்கு எதனா பண்ணணும்னு தோணும். பட் இவங்க பொருளாதார பாதிக்கப்பட்டிருப்பான். எல்லாரும் ஒரு ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள் கொடுக்கும்போது இவனை யோசிப்பான், இவனால கொடுக்க முடியாம போயிடும். எல்லாரும் கொடுக்குறாங்க, நம்மளால கொடுக்க முடியலையே. அந்த மாதிரி ஒரு ஒரு சிரிச்ச முகத்தோடு காமெடி பண்ணிக்கிட்டு அவங்க இருந்துட்டு, பட் அந்த மனசுக்குள்ள ஒரு விஷயம் வலி இருந்துட்டே இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண ஒரு விழாவுக்கு போறோம்னா, திருமணங்கள் எல்லாரும் ஒரு மொழி வைப்பாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க இருப்பாங்க. ஸோ வறுமையில் இருக்கிற ஒரு ஃபேமிலி என்ன பண்ணுன்னா, அந்த ஃபேமிலி அன்னைக்கு சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணி, சப்போஸ் எனக்கு மாச கடைசி கையில் பணம் இருக்காது. தண்டல் கிண்டல் வட்டி கிட்டி போயிட்டு இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல இருந்து ஒரு யார்னா கேட்டு 500,000 வாங்கிட்டு போயிட்டு, அங்க போயிட்டு மன வருத்தத்தோட அங்க நின்னு அந்த ஃபங்ஷனை முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பல எக்ஸாம்பிளுக்காக அந்த 3 விஷயம் சொல்றேன். இன்னும் பல வகையில பல கோணத்துல எல்லாருமே விஷயங்களை அனுபவிச்சுக்கிட்டு சுகமா இருக்கிற மாதிரி, மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க தவிர யாரும் சுகமாக இருப்பதில்லை, சுகமாக இருக்க முடியாது. இதுதான் விதி. அதனால வாழ்க்கைய புரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சிச்சுல்ல, அவ்வளவுதான். எதை பத்தி கவலைப்படாதீங்க, ஹாப்பியா இருங்க. சரிங்களா? சரி, ஓகே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்குறேன்.